மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகேயுள்ள காக்கராம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ஆறுமுகம் கிருஷ்ணன் என்பவரிடம் மத போதகர் ஒருவர் 68 லட்சம் ரூபாய் மோசடி செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒட்டப்பிடாரம் தாலுகா காக்கராம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் ஆறுமுகம் கிருஷ்ணன், வசந்தா தம்பதி. ஆறுமுகம் கிருஷ்ணன் கட்டிட கான்ட்ராக்ட் தொழில் செய்து வருகிறார். இவர் ஒட்டப்பிடாரத்தில் இருக்கும் அசம்பிளி ஆஃப் காட் வழிபாட்டு தலத்திற்கு சென்றார். அப்போது அவருக்கும் அங்கு மத போதகராக இருக்கும் நியூட்டன் டேவிட் என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டது. இதையடுத்து நியூட்டன் டேவிட் ஆறுமுக கிருஷ்ணனிடம் தங்கள் தொண்டு நிறுவனத்திற்கு பணம் தேவைப்படுகிறது என்றும் அமெரிக்காவிலிருந்து 30 கோடி ரூபாய் பணம் வந்தபின் திரும்ப தருகிறேன் எனவும் கூறியுள்ளார். பின்னர் ஆறுமுக கிருஷ்ணனிடம் பணத்தை பெற்றுக்கொண்ட நியூட்டன் டேவிட் அவர் பெயரில் சுமார் 15 கோடி ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டதாக போலி ஆவணங்களை கொடுத்துள்ளார். மேலும் ஆறுமுக கிருஷ்ணனிடம் செல்போனிற்கு அமெரிக்காவில் செயல்படும் ஒரு வங்கியின் பேரில் போலி SMS அனுப்பியுள்ளார். இந்நிலையில் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த ஆறுமுகம் கிருஷ்ணன் நியூட்டன் டேவிடின் செயல்பாடுகளை கண்காணிக்க தொடங்கினார். இதில் தனது சபைக்கு உள்ளேயே ஒரு சோதனை கூடத்தை வைத்து அதில் இரிடியம் என்ற தனிமத்தை நியூட்டன் டேவிட் சோதனை செய்யும் வீடியோவை எடுத்தனர். அப்போது நியூட்டன் டேவிட் இரிடியம் பழங்கால பொருட்கள் மற்றும் கடவுள் திருமேனிகளை வெளிநாட்டுக்கு விற்பனை செய்வது தெரிய வந்தது. மேலும் இந்த மோசடியில் அவரது மனைவி அஜிதா உள்ளிட்ட பலர் செயல்பட்டது தெரிய வந்தது. இதையடுத்து ஆறுமுகம் கிருஷ்ணன் மற்றும் அவரது மனைவி பணத்தை திரும்ப கேட்டனர். அப்போது நியூட்டன் டேவிட் மற்றும் அவரது கும்பல் காரை ஏற்றி கொலை செய்து விடுவதாக அவர்களை மிரட்டியுள்ளனர். பாதிக்கப்பட்ட ஆறுமுகம் கிருஷ்ணன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் புகார் கொடுத்தார். மத போதகர் ஒருவர் இரிடியம் கடத்தலில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.